ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது நம்ம கதை. இந்த ஷோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த இயர் வந்து எல்லாருக்குமே வந்து செம்ம சூப்பராக அமையணும். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோட கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலங்கு படத்தோட டீமை தான் மீட் பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். ஓகே, இந்த படத்தோட மியூசிக் கம்போசர், ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ எல்லாருக்கூடையும் நம்ம சேர்ந்து வந்து ஜாலியாக பேச போகிறோம். பேசலாமா? வாங்க. வணக்கம். 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாய் ராஜ் டிவி, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வந்து ப்ரொடியூசர் நம்ம வந்து ஆரம்பிச்சலாம். ஒரு படத்தை வந்து நம்ம ஸ்டோரி வந்து கேட்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து தோணும் இல்லையா? கண்டிப்பா இந்த விஷயத்துக்காக நம்ம வந்து இந்த படத்தை வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பாயிண்ட் தோணும் இல்லையா? எந்த பாயிண்ட்ல அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தோணுச்சு மேடம்? இந்த மூவில அந்த ஒன்லைனே, அதாவது இந்த கதையோட அந்த மைய அந்த கருவே வந்து அந்த டாக், மேன் வெர்சஸ் டாக் அப்படிங்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா, அதுவே எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. எப்பவுமே ஒண்ணு லைக் ஒரு நாய், அவங்க பாண்டிங்கு, அவங்க அதை எப்படி டிராவல் பண்றாங்க, அதுவும் இருக்கு இந்த படத்துல. பட் அதே சமயம் அது ஒரு அப்படியே அங்க இருந்து கதையை நீங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு திருப்பம் வந்து அப்படியே ஒரு த்ரில்லிங்கா, ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி மாறுறது வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. ஒரு பெட் கதை, டாக் கதை, ஒரு அனிமல் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே மாறுறது வந்து நான் எங்கேயும் இது வரைக்கும் கேட்காத, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. அதனால அது ஒரு என்ன எப்படி சொல்றது, ஒரு நம்ம ஊர் ஜான் விக் மாதிரி. அப்ப நம்ம ஹீரோ தான் வந்து ஜான் விக். ஓகே, அந்த பார்ட் 2 பார்ட் 3ல ஐயோ, அதுக்காக இதுல ட்ராஜடியா அந்த நாய் செத்து போறது அந்த மாதிரி எதுவும் இருக்காது. பட் ஒரு சும்மா எனக்கு ஒரு கம்பேரிசன்ஸ் அந்த பிடிச்சிருக்காக சொன்னேன். பட் வித்தியாசமா இருந்துச்சு. தமிழ் கதையில வந்து இந்த மாதிரி ஒரு டாக் கதை ஃபாரஸ்ட்லயே நடக்கிறது. அப்புறம் அது மட்டும் இல்லாம நிறைய விஷயம் இல்ல பேசியிருப்பாங்க. நிறைய இந்த மலைவாழ் மக்கள், இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், அவங்களோட வாழ்வியல், இந்த மாதிரி எல்லாமே அந்த படத்துல தொட்டு போயிருப்பாங்க. அது வந்து அது இவ்வளோ ஒரு 2 மணி நேரம் கதை இல்லை, உங்களுக்கு எவ்வளவு விஷயம் சொல்றாங்க, ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப பாத்துட்டேன். நல்ல ரெஸ்பான்ஸுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. விஷுவல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து விஷுவல் எனக்கு வந்து பயங்கரமா வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஆக்டிங் வந்து உங்களோட எல்லா சீன்ஸுமே வந்து செம சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. டைரக்ஷன் நல்லா இருந்தது. அண்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து நாயோட டிராவலிங். நிறைய நாய் வந்து காமிப்பாங்க பாத்தீங்களா அந்த விஷுவல்ஸ்ல வந்து, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபாரஸ்ட்ல முக்கியமா வந்து சீன்ஸ்லாம் வந்து செம சூப்பரா இருந்தது. அதெல்லாம் வந்து நான் ஃபுல்ஃபில்லா வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் சார். நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு வந்து எது சார் இம்ப்ரெஸ் ஆச்சு? இல்லை, இந்த கதை சொல்லும்போது ஒரு 30-40 நீங்கள் படம் பார்த்துட்டீங்க. ஆமாம், 30-40 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபுல் ஆக்ஷன் தான் உங்களுக்கு. ஆமாம், அதாவது சீட் நுனியில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இவங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் எப்படி மாட்டுவாங்களா அந்த நுனியிலே போயிட்டே இருக்கும். அதனால கதை கேட்கும்போது செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஃபுல்லாக ஆக்ஷனாகவே இருந்தது. ஸோ இது தேட்டர்ல சண்டை படம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆமா, நம்ம சண்டை படம்லாம் பிடிக்கும். ஸோ தேட்டர்ல பாக்குறதுக்கு இது நல்லா இருக்கும். என்னோட ஒரு மைண்ட் செட் அதுதான் என்னோட. அதுக்காக வெறுமனே சண்டை போடல, இது ஒரு எமோஷனல் தேவையான விஷயங்கள் வந்து இருந்தாலும் நம்ம சண்டை வெறுமனே சண்டை போட்டா கூட நிறைய நம்ம தமிழ் மக்கள் நிறைய கிளம்சி ஆயிடும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பெருசா என்னடா அடிச்சிட்டே இருக்காங்க. பட் அந்த மொமெண்ட் உண்மையிலேயே ஜான் விக் மாதிரி ஆயிடும். அதுதான் ஜான் விக்கே இருக்கு. ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இவரை பார்க்கும்போது ஜான் விக் மாதிரியே தெரியுறாரு. ஆமா, அதுக்கே பாருங்க மேடம், அப்படி ஜான் விக் மாதிரி தான் இருக்கு. சூப்பர். குணாநிதி ப்ரோ, சோ நிறைய படங்கள் வந்து பண்ணிருக்கீங்க. செல்ஃபில வந்து ஒரு நல்ல கேரக்டர் வந்து பண்ணிருந்தீங்க. அப்புறம் பகாசுரன் படத்துல வந்து நல்ல கேரக்டர் வந்து பண்ணிருந்தீங்க. இப்போ வந்து ஃபுல் டைம் ஹீரோவா வந்து இந்த படத்துல வந்து ரோல் பண்ணிருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து எது வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? அந்த ஸ்டோரி கேட்டோன்னா இதுக்காகவே நம்ம பண்ணலாம்னு தோணுலையா? எது வந்து உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆச்சு? இப்போ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எதுவுமே சொல்லல. ஆமா, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு வச்சிருந்தேன். ஏன்னா மிட் பாயிண்ட் இல்ல. ஆமா, கரெக்ட். அந்த மிட் பாயிண்ட் தான் வந்து என்ன டிசைட் பண்ண வச்சிச்சு. ஓகே, இவன் வந்து நல்லவன், இவன் ஒரு விஷயம் பண்றான், இது தாண்டி இது ஒரு இந்த மாதிரி ஒரு அந்த மிட் பாயிண்ட் தான் வந்து படத்தை இது பண்ணணும் அப்படின்னு ஒரு இதுவானது மிட் பாயிண்ட் தான். ஓகே, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு அது. ஓகே, நாய் கூட வந்து நிறைய டிராவல் வந்து பண்ணிருக்கீங்க இல்லையா? அந்த பாண்டிங் வந்து எப்படி வந்து கிரியேட் ஆச்சு? நார்மலாவே நீங்க வந்து ஏதோ பெட்டு வந்து வளர்க்குறீங்களா இல்ல வந்து நேச்சுரலாவே அங்க வந்து தான்? எனக்கு என்கிட்ட என் நாய் இருக்கு. அப்படியா? தேனுன்ட்டு ஊர்ல இருக்கு. ஓகே, பேர் என்னது? தேனு. ஆனா இப்போ நான் இங்க சென்னையில இருக்கேன், அப்பா அம்மா கூட இருக்கு. பட் அந்த டாக் ஜென்ரலாவே பிடிக்கும், அதனால கனெக்ட் ஆயிடுச்சு. பட் ஸ்ட்ரீட் டாக் கூட நான் அவ்வளவா பழகினது கிடையாது. கொஞ்சம் பயம்லாம் கிடையாது. ஸ்ட்ரீட் டாக் ஆக்சுவலா ரொம்ப கியூட்டான டாக்ஸ் தான். அவங்க வந்து இப்ப இருக்கிற நியூஸ் எல்லாம் கேள்விப்படும்போது கொஞ்சம் பயமா தாங்க. இல்லைங்க, அது அந்த மாதிரி நம்ம there's not a bad dog, always bad owners or bad people who raise them bad. அவ்வளவுதான். டாக்ஸே வந்து நல்ல நம்ம எப்படி ரைஸ் பண்றோம், நம்ம எப்படி ரைஸ் பண்றோம். ஓகே, சோ அதனால உங்களுக்கு நேச்சுரலா அந்த பாண்டிங் வந்துருச்சு. ஆமா,
நம்ம காளியம்மாவே வந்து ரொம்ப கியூட்டான டாக். ஆமா, அவங்க வந்து இருக்கிறதுலே மற்ற டாகை விட ரொம்ப கியூட்டான டாக், ரொம்ப சாஃப்டான டாக். அவங்க கேரக்டரே வந்து படத்துல இருக்கிற அதே கேரக்டர் தான். சரி அவங்க என்ன நடிப்பாங்க மாற்றி அந்த மாதிரியான ஒரு சாஃப்டான நேச்சர். யாரையுமே வந்து இது பண்றது, முறைக்கிறது, உருமுறது அந்த மாதிரி கிடையவே கிடையாது. என்ன வேணா சொல்லுங்க நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே, ஷூட்டிங் லொகேஷன்லாம் எங்கெங்கெல்லாம் வந்து போயிருந்தீங்க? இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லா கேரளால இருக்கிற எல்லா ஃபாரஸ்ட்டும் நாங்க ட்ரிப் அடிச்சிட்டோம். இன்டீரியரா போய் இத சாக்குல வச்சு ட்ரிப் அடிச்சாச்சு. இல்ல பேரு தான் அது ட்ரிப். அதெல்லாம் வந்து கரடு முரடான பாதை. உண்மையா சொல்லட்டுமா, அமேசான் ஃபாரஸ்ட்குள்ள கூட போயிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் போயிட்டு இது என்னடா இங்கேயே இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துருவாரு. ஓகே, அவரை கூட்டிட்டு வண்டியில போட்டுட்டு அப்படியே போக வேண்டியதுதான். ரொம்ப கஷ்டம். எல்லாமே யானை வரும், புலி வரும், கழுத புலி வரும், ஷூட்டிங் ஸ்பாட்ல பாம்பு வரும். அது எல்லாமே சேலஞ்ச் தான். படத்துலயே இருக்கு. அதான ஒரு ஃபாரஸ்ட்ல என்னெல்லாம் டேஞ்சர்ஸ் இருக்குங்கிறது வந்து நம்ம ரியல் லைஃப்ல பாக்குறோம். படத்துலயும் அதே மாதிரி அதே காடு தான் அவங்கள காப்பாத்தவும் செய்யும். அதுதான் அந்த மூவில ஒரு இது. இந்த காடு வந்து உனக்கு ஆபத்தாவும் இருக்கும், அரவணைச்சும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, நிச்சயத்தை இந்த காடு மலையை பாத்துக்கும். ஆமா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓ சூப்பர். கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லாம இந்த மக்கள் வந்து அவங்க வாழ்ற இடம் வந்து அவங்களை காப்பாற்றும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப அது டைரக்டர் சொல்லும்போது எனக்கு நிறைய சீன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரெசிவா இருந்தது. முக்கியமா ஃபாரஸ்ட்ல எடுத்த சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரமா அப்படியே நேச்சுரலா வந்து நமக்கு வந்து கனெக்டிவிட்டி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. அங்க வந்து நடிச்சது வந்து எவ்வளவு ஸ்ட்ரகிளா இருந்தது, ஓடுறது ஓடி வர்றது. ஸோ நிறைய பாறையெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். செப்பல்லாம் கூட போடாமலாம் கூட ஓடுற சீன்ஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ எப்படி இருந்தது? மெயினா அட்டைப்பூச்சிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது வந்து நிறைய எங்க க்ரூல இருக்கிற எல்லாரையுமே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திச்சு. ஆக்சுவலா அது என்ன பண்ணுவோம், நம்ம அது நிறைய இடத்துல டாகுக்கு எல்லார் மேலேயும் அட்டை நிறைய ஏறிடுச்சு. அட்டைப்பூச்சிக்காகவே வந்து டெய்லி இந்த சானிடைசர் அது அந்த ஒரு பயம் தான் பயங்கரமா இருந்தது. மற்றபடி கற்கள் முற்கள் ஃபால்ஸ்ல எல்லாம் வந்து திடீர்னு தண்ணி ஏறும் இறங்கும், கொஞ்சம் அட்வென்ச்சரஸா தான் இருந்துச்சு. நீங்க படத்துல பார்க்க என்ன பதட்டம் இருக்கோ அது எங்களுக்கு ஷூட்டிங் பண்ணும்போது அப்படியே இருந்துச்சு. தங்குறதுல எங்க தங்கிருந்தீங்க? அப்படியே பக்கத்துலயே ஒரு லாட்ஜ் கீழே இருக்கும். ஓகே, நைட்டு கீழே வந்துருவோம், காலையில வந்து ஏர்லி மார்னிங் கிளம்பி போயிடுவோம். அங்க டவர்லாம் வராது, ஒன்று போனதுதான். அதுக்கப்புறம் திருப்பி ஈவினிங் மேல தான் வந்து டவர். சூப்பர் மேடம். இப்போ படத்துல ஒரு ஸ்டோரி வந்து நம்ம வந்து கேட்டிருப்போம் இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம ஒரு இமேஜினேஷன் வந்து பண்ணிருப்போம். ஓகே, ஸ்டோரி இப்படி இருக்கும், விஷுவலா பார்த்தா இப்படி இருக்கும், நம்ம ஒரு இமேஜினேஷன்ல இருப்போம். அது வந்து ஃபுல்லா வந்து படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா விஷுவலா நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் இல்லையா. அது எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த ஃபீல்? இல்லை, நான் டைரக்டர் கிட்ட கேட்டதே அதான். எனக்கு அவர் கதை சொல்றப்பவே என் மைண்ட்ல ஒரு படமா நான் அப்படியே பார்த்துட்டேன். அந்த மாதிரி தான் ஒரு கதையும் சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னாரு. ஸோ நான் அவர்கிட்ட எனக்கு என் மைண்ட்ல ஒரு கதை இருக்கு, நீங்க அதை மட்டும் கொண்டு வந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், எனக்கு நான் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவேன். அதை விட நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாவே வந்து டைரக்டர் வந்து அந்த அவ்வளோ இம்ப்ரெசிவா, ஐ மீன் எல்லாமே இருக்குல்ல, அவரோட டைரக்ஷனா இருக்கட்டும், அந்த விஷுவலா பாண்டிகுமார் சார் வந்து அவர் தான் டிஓபி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அதுக்கு உயிர் ஓட்டம் கொடுத்து வந்து மியூசிக் அஜீஷ் அவர் பண்ணியிருப்பாரு. ஆர்ட் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் ஆனந்த் சார், ஸ்டண்ட் மாஸ்டரோட ஒர்க், இது எல்லாமே சேர்ந்து, அப்புறம் ஆர்டிஸ்ட் அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாங்க. அப்புறம் காளியம்மா, அவங்க எல்லாருமே சேர்ந்து அது வந்து ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன்ல. அதனால வந்து இவ்வளோ அன்பு கிடைக்குது படத்துக்கு. சூப்பர் சூப்பர். காளி வெங்கடேசன் வந்து செம சூப்பரான ஒரு ஆக்டர். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து குணச்சித்திரமான ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவரை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் கூட சேர்ந்து இந்த படத்தை வந்து டிராவல் பண்ணிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? பயங்கரமான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எது நடிச்சாலும் ஆனால் எப்படின்னா சூப்பர் அப்படின்னு அதான் திருப்பி கொஞ்சம் வேற நடிச்சோன்னா இது கரெக்டா இருக்கு, அது கரெக்டா இருக்கு. அது மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர் நம்ம கூட இருக்கிறது நமக்கு பெரிய பலம். ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அண்ணன் என்னோட மாமாவா அம்மாவுடைய தம்பியா நடிச்சிருப்பாரு. காஸ்டிங்காகவுமே நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி அதே மாதிரி இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ஒரு பயிற்சி பட்டறையில போய் நடிப்பு கத்துக்கிறத விட இந்த மாதிரி நடிகர் சீனியர்ஸ் கிட்ட வந்து அது ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, எங்களுக்கு ஒரு காளி வெங்கட் இந்த படத்துல இருக்காரு, அதே மாதிரி ஒரு சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆடியன்ஸ் அவங்க பார்க்குறப்போ அவங்களுக்கு காளி வெங்கட் அவர் நடிச்சிருந்தா அதே நல்ல படம், சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலே அது ஒரு கண்டென்ட் அந்த இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்க்கு அது ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து எங்களுக்கு எல்லாமே இந்த படத்துல ஒரு பெரிய ப்ளஸ். அவங்க எல்லாம் இருக்கிறது வந்து பெரிய சப்போர்ட் அண்ட் பெரிய ப்ளஸ். சூப்பர். ஃபேமிலியில வந்து பார்த்தாங்களா, என்ன சொன்னாங்க வீட்டில்? அப்பா அம்மா பார்த்துட்டாங்க. அவருக்கு எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்து கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு எங்களை ஒரு டிஜன் அவ சொன்னாங்க, டைரக்டரை பாராட்டினாங்க. அப்பா டைரக்டர் கிட்ட வந்து எனக்கு ஒரு
காட்டுல இருந்து வெளில வந்த மாதிரி அவ்வளோ நீங்க என்ன உள்ள கூட்டிட்டு போயிட்டீங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு இருந்தது ப்ரோ. இந்த மியூசிக்லாம் வந்து சூப்பரா இருந்தது. அந்த ஃபாரஸ்ட்குள்ள போகும்போது அந்த சவுண்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கும் அந்த ஒரு ஃபீல். ஆமா, அவர் அழகே குத்தன் சார் தான் வந்து அந்த எஸ்எஃப்எக்ஸ் பண்ணியிருப்பாரு, ஹரிஷ் அவர் தான் மிக்சிங் பண்ணியிருப்பாரு. அது வந்து அந்த தியேட்டர்ல அந்த சவுண்ட் எல்லாமே வச்சு கேட்டப்ப சொன்ன மாதிரி அவங்க தான் சொன்னாங்க, நீங்க உள்ள கூட்டு போயிட்டீங்க, இப்ப நாங்க அப்படியே ஒரு காட்டுல இருந்து இப்ப வெளில ரியாலிட்டிக்கு வரோம் அப்படின்ற மாதிரி தான். அஜீஷ் வந்து கேரளாக்கே போயிட்டு சில சவுண்ட்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்றாரு. ஆமா ஆமா, 80% வந்து லைவாவே அவங்க 8 days கிட்ட போயிட்டு அவர் கேரளா போயிட்டு அது ரியலா இருக்கணும்னு போயிட்டு தான் பண்ணிட்டு வந்தார் அஜீஷ். ஓகே சூப்பர். நீங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போயிருக்கீங்களா மேடம்? போனீங்களா? நான் வந்து இந்த கேரளால போக முடியல, நல்லா டிராவல் பண்ண முடியல. பட் இங்க தமிழ்நாட்டுல பண்ணதுக்கு நான் ஷூட்டிங் இதெல்லாம் போனீங்க. ஓகே, எப்படி நீங்க வந்து ஒழுங்கா வந்து எல்லாம் பண்றாங்க ஒர்க் பண்றாங்கன்னு பாக்கிறதுக்காக போனீங்களா? அது வந்து நம்ம சபரீஷ் சார், அவரு டிபார்ட்மெண்ட், அவர் ஃபுல்லா பாத்துப்பாரு. அவர் இருக்கிறதுனால எனக்கு செம்ம இது. நாம வந்து நம்ம சும்மா போயிட்டு எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறது, அவரு தான் ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாரு. ப்ரொடக்ஷன் சைடு ஃபுல்லாவே வந்து எப்படி போகுது அது எல்லாமே கரெக்டா டைமுக்கு எல்லா வரத்துக்கு முன்னாடி முதல்ல இருக்கிறது அவரு தான். ஸ்பாட்டுக்கு போயிடுவாரு, காலையில போயிடுவாரு 3:30க்கு. எல்லாருமே பதட்டமா ஐயோ ப்ரொடியூசர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அப்புறம் ஐயோ நம்ம சீக்கிரம் போகணுமே. குற்றம் பண்றாங்க. அவர் 4 மணி தான் சீனியர் ஆக்டர் எவ்வளவு படம் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி ஒரே வண்டியில தான் போவோம் எல்லாருமே. சீக்கிரம் போயிடுவாரு. அது அவரு எதனால வேகமா போறாரு அப்படின்னா, ஆக்டர் வராரு சோ எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்க அதுக்காக போறாரு. சீக்கிரம் போகணும். எல்லாருமே அவ்வளவு 100% இந்த மூவில ஒரு சைடுமே வந்து ஒருத்தர் இல்லைன்னா கூட இன்னைக்கு இந்த பிலிம் அலங்கு. ஆக்சுவலா இவங்க ஹஸ்பண்ட் பாலாஜி, அவர் தான் இந்த படத்தோட இபி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அவரும் கூட வந்துருவாரு. கேரளாலாம் அவரும் கூட வந்தாரு கூட இருந்து எல்லாமே. என்னால போக முடியல, சோ அவரு அதுக்கு பதிலா வந்து ஃபுல்லா ஒரு குடும்பமா சேர்ந்து நாங்க இந்த படத்தை உருவாக்கிருக்கீங்க. அதனால ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை என்ஜாய் பார்த்துட்டு இருக்காங்க. அதான் அந்த ஹைலைட். சோ சூப்பர் சூப்பர். சோ இந்த படத்துல வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க இல்லையா? பட் இருந்தாலும் ஹீரோயின் அப்படின்ற ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா? இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம். அந்த ஃபீல் ஏதாவது உங்களுக்கு இருந்ததா? அதுக்கான ஒரு பிளானிங் இருந்ததா? ஆட் பண்ணலாமா ஹீரோயின்ஸ் யாராச்சும் ஆட் பண்ணலாமா அப்படின்னு? ஹீரோயின்னா வந்து ஹீரோட லவ் இன்ட்ரெஸ்ட்னால ஹீரோயின் சொல்றீங்க. ஸ்ட்ராங் விமன் கேரக்டர்ஸ் படத்துல இருக்குல்ல, சோ அந்த மாதிரி பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே இருக்கு. ஹீரோயோட லவ் இன்ட்ரெஸ்ட் வந்து காலி தானே, அவங்க இருந்தாங்கன்னா கதை டீவியேட் ஆயிடும். அதனால அது இருக்க கூடாதுன்னு டைரக்டர் அப்பவே சொன்னாரு. அது கரெக்ட் தானே. இப்போ சினிமா மாறிடுச்சு. முன்ன மாதிரிலாம் கிடையாது. கைதிலாம் வந்து நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும். கரெக்ட். அதை உண்மையா இருந்தா போதும். நம்ம தேவையில்லாம கமர்ஷியலா சில இதெல்லாம் வச்சோம்னா அதுக்கு அது கொலாப்ஸ் ஆயிடும். அங்கதான் நம்ம வந்து பின்னாடி போறோம்னு நான் நினைக்கிறேன். படத்துல வந்து எந்த சீன் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து நடிக்கிறதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது? இந்த போர்ஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சேன், ரீடேக்லாம் போயிட்டே இருந்தது, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு எனக்கு அப்படின்னா எந்த சீன்? அதுக்கு நானே பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சொல்லுங்க. இவங்க ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருமே எங்கெங்கயோ போய் ஓடி காடு மலை எல்லாம் ஓடி நடிச்சோம். எல்லாமே சிங்கிள் டேக். காளியம்மா டாக் இருக்கு, அந்த காளியம்மா டாக், அதுவுமே எல்லாருமே சிங்கிள் டேக். காளிய வெங்கட்டான, ஹீரோ குணாநிதி, கூட நடிச்ச 2 பசங்க எல்லாருமே, ஸ்ரீரேகா மேம் எல்லாருமே டக் 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 டக்குன்னு நடிக்கிறாங்க. எந்த கஷ்டமான இடத்துல ஷூட்டிங் போனாலும் ஒரு டேக் தான். அது டைரக்டருக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருந்தது. நமக்கு என்ன மாதிரி நடிக்கணும் அப்படின்றத வந்து டைரக்டரோட நம்மலாம் யாரு டைரக்டரோட டூல்ஸ் தான். அவர் சொல்றதை நம்ம கேட்கணும். அவர் கரெக்டா நமக்கு சொன்னதுனால அவருக்கு என்ன தேவையோ அது நம்மளால கொடுக்க முடியும். ஷூட்டிங் முன்னாடியே காரணம் வந்து டைரக்டர். ஷூட்டிங் முன்னாடியே ஸ்கிரிப்ட் ரீடிங் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாமே சொல்லிடுவாரு. டைலாக்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லிடுவாரு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே. ஸோ இவங்க எல்லாமே அது அந்த கிளாரிட்டி இருக்கிறதுனால ஓகே இதுதானே அவருக்கு வேணும்ன்றத நல்ல தெளிவுபடுத்திடுவாரு. அதனால டக்குனு ஒரே டேக்ல முடிச்சு அவரு படத்துக்கு முன்னாடி ஒரு கேரக்டருக்குமே ஒரு கிரவுண்ட் மாதிரி ரெடி பண்ணி அவங்களோட கலர் என்ன இருக்கணும், மூட் என்ன இருக்கணும், அவங்க எப்படி பண்ணணும்னு சொல்லி குட்டி கேரக்டரா இருக்கட்டும். இப்ப வெறும் ஒரு 4 பேருக்கு இல்ல 10 பேர்னா 10 பேருக்குமே ஒரு ஆர்க் எழுதி வச்சிருந்தாரு. நீங்க படத்துல பாத்துருப்பீங்க, அவங்க ஆரம்பத்துல எல்லாருமே வந்து ஒரு ஸ்டார்ட் இருக்கும், அவங்க கேரக்டர் ஒரு க்ளோஷர் இருக்கும். எல்லாருக்குமே தனித்தனியா ஒரு சீன் வந்தா கூட அவங்க தனியா ஸ்பெஷலா அவங்க நிப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு வடிவமைச்சிருந்தாரு எல்லா கதை. சூப்பர். மியூசிக் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு படத்துக்கும் ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ இந்த படத்துல வந்து நல்லா வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. சாங்ஸ் நல்லா வந்திருக்கு. சோ அதை பத்தி ஒரு சில விஷயங்கள்.
இது வந்து பெரிய பிளெஸ்ஸிங் அஜீஷ் வந்து இந்த மூவியில் வந்து பண்ணது. மியூசிக்காக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், இதில் வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்தில் ஒரு ஃபுல் ஆல்பமுமே வந்து ரொம்ப திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு இது நம்ம படம் அப்படின்றத தாண்டி எனக்கு நான் ஜென்யூனாகவே கேட்பேன். அந்த மாதிரி தான் மற்றவங்களும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருது. அந்த காளியம்மா பாட்டாக இருக்கட்டும், அந்த கொங்கு நாடுன்ட்டு ஒரு சாங் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 பாட்டு இருக்குது. படத்தில் அது ரொம்ப குட்டி குட்டியாக தான் வரும். இந்த 2 சாங் தான் ஃபுல்லாக வரும். ஸோ அது எல்லாமே வந்து அவ்வளோ ரிப்பீட் வேல்யூவாக இருக்கும் அந்த சாங்ஸு. பிஜிஎம்மா வந்து மிரட்டி இருக்காரு. அந்த சீனை எலிவேட் பண்றதே வந்து அவர் சோல் அது எல்லாமே செட் ஆயிடும். அப்புறம் என்னமோ மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா அந்த பாட்டு போட்ட உடனே இங்க இருக்கிற சீன் அப்படியே இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிருப்பாரு. ஸோ அது வந்து அஜீஷ் வந்து அதான் எங்களுக்கு அவரு இந்த இதுல வந்து அவரோட 100% எனக்கு தெரிஞ்ச அவரோட பெஸ்ட் ஒர்க் வந்து நான் அலங்கு எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவரும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. என்னோட லைஃப்லயே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் வந்து பேசும்போதே தெரிஞ்சுது அவர் எவ்வளவு மெனக்கெட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்றது. அலங்கு அப்படின்ற ஒரு டைட்டிலே வந்து ரொம்ப ரொம்ப கேட்சியா இருந்தது. கேட்கும் போதே ஆஹா நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு தாட் வர ஆரம்பிச்சது. எங்க இருந்து இந்த டைட்டில் வந்து சூஸ் பண்ணீங்க? இது ஆக்சுவலா வந்து டைரக்டர் சஜஸ்ட் பண்ணாரு இந்த டைட்டில். நாங்க முன்னாடி காளின்னு தான் வச்சிருந்தோம், டாக் பேர் காளி அப்படின்றதுனால. பட் காளி டைட்டில் கிடைக்கல. நிறைய காளி வந்துருச்சு, மகாகாளி, இந்த காளி, கொட்டுக்காளி, நிறைய படம் வந்ததுனால அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தானு சார் தான் வந்து பரவாயில்ல, ஒரு டைட்டில் கிடைக்கலன்னா அது வந்து நல்ல விஷயம். ஏன்னா கபாலி வந்து ஆக்சுவலா காளியா தான் இருந்துச்சு. ஓகே, ஆமா, காளி தான் வந்து கபாலியா மாறிச்சுன்னு அவர் சொன்னாருமா. நல்லதுக்காக நினைச்சுக்கோ, வேற ஏதாவது டைட்டில் வேணும் தான் திடீர்னு இந்த அலங்குன்னு டைரக்டர் சொன்னாரு. அதுல ஏதோ ஒரு சவுண்டாவே நல்லா இருந்துச்சு. அப்போ பார்த்தா அது நம்மளுடைய ராஜராஜ சோழ காலத்துல இந்த மாதிரி ஒரு நாய் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு இருக்கு. பெயிண்டிங்லாம் அந்த டாகுடைய இமேஜஸ்லாம் இருக்கு. இன்னைக்கு அந்த டாக்லாம் இல்லை. அண்ட் அலங்குனா அலங்காரம், ஓடுதல், அது ஒரு மனசு தத்தளிக்கிறது, நிறைய நல்ல ஒரு தமிழ் பேரா இருந்துச்சு. இந்த படத்துலயும் ஓடிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேல. அது அந்த ஒரு ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும் படம். அதுவும் அப்புறம் அந்த டாக் அழிஞ்சிருச்சுல, இந்த படத்துலயும் அழியறதுக்கான சில விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் சேர்ந்து இந்த படம் வந்து அலங்கு அப்படின்னு அது ஒரு வார் டாக்னு சொல்றோம். ஸோ ஒரு நாயினால ஒரு வார் நடக்கிற மாதிரி தான் எனக்கு கதை இல்லை, நாய்க்காக நடக்கிற மாதிரி. ஸோ அது அப்படியே எல்லாமே படத்து அந்த ஒரு டைட்டில் வந்து அவ்வளோ அர்த்தம் கொடுத்துச்சு படத்துக்கு. இது வேணுமா இது வச்சுக்கோ, இது வேணுமா, எல்லாத்துக்கும் டைட்டில் கரெக்டா. சூப்பர். இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் டைட்டில் வந்து செகண்டரியா சூஸ் பண்ணி வச்சிருந்தீங்களா? நிறைய டைட்டில் வர்க்கிங் டைட்டில் வைல்டு வச்சிருந்தோம், நாயினே வச்சிருந்தோம். ஓ அது ஓகே, வைல்டுன்னு வச்சிருந்தோம் வர்க்கிங் டைட்டில். ஓகே ஓகே, சூப்பர். வெர்சஸ் டாக் சும்மா அதல பேசுறதுங்கிற மாதிரிலாம் இல்ல. ஓகே, தர்மன்னு வைக்கலாம்னு சொன்னா ஹீரோ பேர்ல முடியாதுன்னு இல்ல. டைரக்டர் வந்து அவரோட இதுக்கு முன்னாடி முந்தைய படம் ரெண்டுமே வந்து ஒரு தமிழ்ல டைட்டில் வச்சிருந்தார். ஸோ அவரோட விருப்பம் வந்து தமிழா வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்குமே அது ரொம்ப தமிழ்ல தான் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ அது அப்படியே இது எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. சூப்பர். சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப அழகா சூப்பரா வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அதுல நடிக்கும்போது கண்டிப்பா ஏதாச்சும் அடிலாம் பட்டுருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்தது? அடி இடிமழை வந்து அதான் சொல்லுவாங்கல்ல, பிளட் எல்லாம் இருக்கும்ல, அது தொடச்சிட்டு அப்புறமும் போகாது, அது ரியல் பிளட் அப்படின்ற மாதிரி. நீங்க படம் பாத்தீங்களா, இந்த இன்டர்வல் பிளாக் ஃபைட் பாத்தீங்கல்ல, அது ஒரு மார்க்கெட் செட்டப் மாதிரி பண்ணிருப்போம். இது மத்தவங்க எல்லாம் பாக்கல இல்ல, அந்த அந்த முடிச்சிட்டு அவங்க மேல ஒரு 3-4 நாளைக்கு அந்த ஸ்மெல் அடிச்சுது. அந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் போட்டு அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் ஜாலியா தான் அது. இப்ப நினைச்சு பார்க்கும்போது அது ஃப்ரேம்ல பார்த்து நம்ம அப்ரிஷியேட் பண்றாங்கல்ல, ஃபைட் சூப்பர். அப்போ அந்த இதெல்லாமே மறந்து நம்ம அதுக்காக தானே உழைக்கிறோம். மக்களுக்கு ஏதாவது ஒரு அவங்கள எவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு வராங்க, தியேட்டருக்கு வரும்போது அவங்க சந்தோஷமா இருந்தா தானே நமக்கு அது ஒரு அந்த பாராட்டு தான் நடிகர் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் இல்லையா? சூப்பர். அதுதான் நம்ம அடுத்த படம் பண்றதுக்கான இது எல்லாத்துக்குமே இந்த மோட்டிவேஷன் தானே. ஸ்டண்ட் மாஸ்டருமே இந்த படத்துக்கு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு. அவர் என்னமோ அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் மாதிரியே அவர் பண்ணாரு. எல்லா சீக்வன்ஸுமே ரொம்ப பண்ணாரு. எல்லாருமே டீமாவே எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சாதிக்கணும்னு பண்றாங்க. ஸோ அது எல்லாருடைய ஹார்ட் ஒர்க்கும் இந்த படத்துல இருக்கு, எல்லாருமே சொல்றாங்க. முக்கியமா அந்த நாயை வந்து கட் பண்ற சீன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமா இருந்தது. பரவாயில்ல, இது தப்பு கிடையாது. ஏன்னா அந்த சீன்ல வந்து அவ்வளவு தத்ரூபமா வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது நடந்திருக்குல்ல, உண்மையா நடந்துச்சு தானே, அதுதான் நம்ம காட்டுறோம். என்னைக்குமே உண்மையா நடந்த சம்பவங்களை காட்டும்போது அது அதை பத்தின விவாதங்களை உண்டு பண்ணோம். கரெக்ட். மக்கள் அதை அரசியலா ஆச்சுன்னா தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அது நாங்க வந்து அவர் ஸ்டார்டிங்லேயே போட்டுருவோம் அந்த டிஸ்க்ளைமர். அது வந்து அந்த பொம்மைகள்லாம் வச்சு நாங்க அதை ஷூட் பண்ணி டைரக்டர் அது மாதிரி ஒன்று பண்ணிடுவாரு. எதுவுமே ரியல் கிடையாது, எல்லாமே வந்து சிஜி. ஆமா, அண்ட் அதான் சொல்றேன், பார்க்கிறது ரியல். அது வந்து டைரக்டர் ஃபுல்லா அது ஃபுல்லா வொர்க் பண்ணாரு அந்த சீக்வென்ஸ். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கத்தி எடுத்து நீங்க வெட்டுற வரைக்கும் தான் இருக்கும். கட் பண்ணா அது சவுண்ட் மட்டும் தான், எங்கேயுமே வந்து அது
அனிமல் குரூவல்டி அகைன்ஸ்டா எடுக்கிறோம், நாங்களே எப்படி வந்து அந்த கரெக்ட். படத்துல வந்து பேசக்கூடிய அந்த ஸ்லாங் இருக்கு இல்லையா, அந்த மொழியே வந்து ரொம்ப அழகா இருந்தது. அதுக்காக நீங்க ஏதாச்சும் ஹோம்ஒர்க்லாம் வந்து பண்ணீங்களா, இல்ல நேச்சுரலாவே உங்களுக்கு அதெல்லாம் நல்லா தெரியுமா? இல்ல டைரக்டர் வந்து கோயம்புத்தூர். ஓகே. ஸோ அதனால அவர் வந்து சொல்லிடுவார் இது இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வரணும்ட்டு. பட் எனக்கு பேசும்போது என்ன கஷ்டமா இருந்துச்சுன்னா, கோவப்படுற சீன்லாம் வந்து கோவம் வரல. அவங்களுடைய ஸ்லாங் அவங்க எப்பயுமே ஏனுங்க வாங்க அப்படிதானே சொல்லுவாங்க. அந்த பாஷையில என்னால கோவப்பட முடியல. அவங்க லோக்கல் மெட்ராஸ் பாஷைனா நம்ம கோவத்துல அந்த ஒரு ஆங்கர் வந்துச்சு, அது எனக்கு சேலஞ்சிங்கா இருந்துச்சு. டப்பிங்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல என்ன பண்ணாலும் கோவம் வரல. அவர் நினைச்சு ஆமா ஒரு எங்க லாங்குவேஜே கொஞ்சம் சாஃப்டா, நாங்க எல்லாரும் மென்மையான மனிதர்கள், நாங்க மட்டும் என்ன அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இந்த ஏனுங்க வந்து கொஞ்சம் கோவமா சொல்லுங்க. ஏனுங்க வராது. அதான் அந்த பாட்டிலே இருக்கும், கொங்கு நாடு தான் எப்பவும் குளிர்ந்து போயிருக்கு, அந்த இங்கு சொல்லிதான் தமிழே கனிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு பாட்டுல வருது. மேடம் நல்லா பாடுறாரு மேடம். அதனால சொல்றேன், அஜீஷ் கிட்ட பாட வைக்கணும், பாட வைக்க மாட்டாரு. அஜீஷ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் விஷயத்துல. அவர் கர்நாடிக்ல இருந்து அப்படியே வந்திருக்காரு இல்லையா, அதனால சந்ததி அது எதுன்னு நீங்களே பாடிக்கோங்க அப்படின்னு. உண்மையிலேயே அடுத்த படத்துல வந்து வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா வந்து ஒரு சிங்கிங் சாங் வந்து கேட்டுருங்க. அவரு அஜீஷ் ட்ரை பாட வைக்கணும் அப்படியே எஸ்கேப் ஆயிடுவாரு. சூப்பர். ஓவரால் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஃபைனலாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு? ஆஹா, நம்ம வந்து உழைச்சதுக்கான ஒரு ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமா தான் இருக்கு, ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. அதுதானே வேணும். இப்போ உங்களுக்கு ஒரு வேலிடேஷன் தானே. ஒருத்தர் மட்டும் கிடையாது, இந்த படத்துல ஒரு 500 பேர் கிட்ட அவங்களோட உழைப்பு இருக்கவங்க எல்லாருக்குமே இது ஒரு வெற்றி தானே. அடுத்தடுத்து போறது வந்து அவங்க வளருவாங்க. ஸோ அதனால எங்களுக்கு வந்து வெரி ஹாப்பி. இந்த கோயம்புத்தூர் ப்ரிவியூ ஷோல தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் பப்ளிக்கோட படம் பார்க்குறோம். ஸோ ஒரு சீன் வந்து எல்லாருமே பயங்கரமா ஆர்ப்பரிப்பாங்க, விசில் கிளாப். அதை பார்த்த உடனே நமக்கு அடுத்தது இதே மாதிரி ஒரு இந்த கண்டென்ட் கிடையாது, மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு மாதிரி கேலப் ஆகிற மாதிரி ஒரு தியேட்ரிக்கல் மொமெண்ட்ல இருக்கிற ஒரு படத்தை நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வந்துருச்சு. சூப்பர். மேற்கொண்டு நீங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஹிட் ஆகணும். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க வந்து படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட நேரத்துக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிறதுக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Hello, வணக்கம் and welcome to the special show with me வினோத் சுகுமார் and this is அலங்கு ஸ்பெஷல். அலங்கு படம் வந்து ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து தேட்டரில் வந்து ஓடிட்டு இருக்கு. பப்ளிக்ஸ் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தரமான ஒரு படம், எல்லாருமே போய் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக டீம்மேட்ஸ் வந்து மீட் பண்ணி நிறைய விஷயத்தை வந்து ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம கூட யார் வந்து ஜாயின் பண்ணிருக்கா அப்படின்றது படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய கொற்றவை மேடம் வந்து நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. மியூசிக் கம்போசர் அஜீஷ் வந்து நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் கூட சேர்ந்து நம்ம நிறைய விஷயம் வந்து பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர். கொற்றவை, உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வந்து மீட் பண்ணிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து ஸ்கிரீன்ல பார்த்ததுல. அஜய் சார், மியூசிக் செம்ம சூப்பரா இருக்கு. ப்ளீஸ் சொல்லுங்க ஒரு சில வார்த்தைகள். இந்த படம் வந்து எனக்கு என்னோட கரியர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலிம், ப்ளஸ் ரொம்ப வித்தியாசமான படம். ஸோ எனக்கு பேசிக்காகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து மியூசிக்கில் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஃபாரஸ்ட், காடு, அப்புறம் வந்து பழங்குடியினர் மக்கள் அப்படின்லாம் வரும்போது அதுக்கான சவுண்ட்ஸ் ஆகும், அதுக்கான சின்ன சின்ன நியூவன்சஸ் என்னால் கொடுக்க முடிஞ்சது. ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல் டு த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் டீம். சூப்பர். இந்த ஸ்டோரி வந்து கேட்கும் போதே உங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து எப்படி சேலஞ்சிங்கா இருந்ததா, இது பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படின்னு ஒரு தாட் இருந்ததா, இல்லை உடனே ஓகே சொல்லிட்டு? பண்ண வேண்டாம்லாம் நான் எப்போவுமே யோசிக்கவே மாட்டேங்க. எந்த படமாக இருந்தாலும் வந்து அதில் வந்து சின்னதாக நான் எப்படி ஸ்கிரிப்ட் கேட்கும்போது ஸ்கிரிப்ட் படிப்பேன். நான் ஜென்ரலி படிக்கும்போது அதை என்னை எக்ஸைட் பண்ணிடுச்சு அப்படின்னா வந்து நான் டெஃபினெட்லி அது சின்ன படமா பெரிய படமா இதெல்லாம் எனக்கு இதுவே இல்லை. ஸோ எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் வந்து என்னால் அந்த ஸ்கிரிப்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா நான் 100% பண்ணிடுவேன். சூப்பர். கொற்றவை மேடம், உங்களோட போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பரா வந்து பண்ணியிருந்தீங்க. சொல்லுங்க, உங்களோட ஹஸ்பண்டை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஸோ நல்ல ஒரு பேர் இல்லையா, ஸோ சூப்பரான ஒரு ஆக்டர் அவரு. அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் எப்படி இருந்தது? செம்பன் வினோத் சாருக்கு வைஃபா நடிச்சிருக்கேன். சாரை பற்றி சொல்லும் போதே எல்லாருக்குமே வந்து இவரோட நீங்கள் எப்படி நடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு வியப்போட தான் இருந்தாங்க. எனக்கே அந்த வியப்பு இன்னும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நன்றி சொல்ல வேண்டியது நான் கதையின் நாயகன் குணாநிதிக்கும், இயக்குனர் சக்திவேல் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் சங்கமித்ரா அண்ட் சபரேஷ்க்கு தான். ஒரு நாள் கால் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம் தோழர், நீங்கள் வந்து ஆடிஷன் பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து யாரோட நடிக்கிறோன்னு சொல்லும்போது இன்னும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அண்ட் செம்பன் வினோத் சார் வந்து ஹீ இஸ் அ வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் சப்போர்ட்டிவ் பர்சன். அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கிறவர் வந்து ஒரு அப்கமிங் ஆர் புதுசு, ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் புதுசு தான், அவர் அப்படிலாம் பார்க்கவே இல்லை.
ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தாங்க. எனக்கு டைரக்டர் சைடும் சரி, சினிமாட்டோகிராஃபர், இந்த டீமே அப்படிதான் சச் சப்போர்ட்டிவ் அண்ட் வெரி நைஸ் டீம். இந்த படத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு பெருமையான விஷயம். சூப்பர் சூப்பர். அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள், எந்த விஷயத்தை வந்து பார்த்து இம்ப்ரெஸ் ஆனீங்க? அவர் ஆக்சுவலாக வந்து என்னன்னா, கேமரா எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ரேம் எது வரைக்கும் இருக்கு, அதெல்லாம் கரெக்டாக ஸ்டடி பண்ணிட்டு அவர் ஒரு அந்த லெவலுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஸோ பொதுவாக நம்ம சீனியர்ஸோட ஒர்க் பண்ணும்போது அதை கற்றுக்க முடியும். அவங்க வந்து எந்த லெவலில் எப்படி இமோட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு மிட் ஷாட் தான் இருக்குது அப்படின்னா நம்ம அசையாமல் எப்படி அந்த ஃப்ரேம்குள்ளே நின்று ஆக்ட் பண்ணோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னால் அவர்கிட்ட கற்றுக்க முடிஞ்சுது. அண்ட் நடித்து முடித்தோடனே அப்ரிஷியேட்டும் பண்ணுவார். கொலாபரேட்டிவாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அது இட்ஸ் அ மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷார்ட் வைக்கும்போது பயமாக இருந்தது அவர் கூட சேர்ந்து நடிக்கும் போது எப்படி இருந்தது? பார்த்தோன்னே ஒரு சில, ஏன்னா ரக்கடான ஒரு லுக்ல இருக்காரு இல்லையா, பார்த்தாலே வந்து எல்லாருமே ஒரு பயம் இருக்கும் இல்லையா மனசுல, அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தது? இல்லை, ஐ திங்க் ஹி மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள். ஏன்னா ஸ்பாட்டுக்கு நான் போன உடனேவே அவர்கிட்ட விஷ் பண்ணிவிட்டு நான் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அவர் அப்போவே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸை கொடுத்துட்டாரு. அதனால எனக்கு பயம் வரல. அதே மாதிரி டைரக்டர் சாரும் சரி, சினிமாட்டோகிராஃபர் பாண்டிக்குமார் சாரும் சரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால எனக்கு எந்த பயமும் இல்லாமல் தான் நடித்தேன். சூப்பர் ப்ரோ. உங்களுக்கு வந்து எந்த போர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது? ஸோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பண்ணியிருப்பீங்க, ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்திருக்கும். எந்த சீன் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக பெருசாக இல்லை பிரதர். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு கதை கேட்கும் போதே மென்டலி ரெடி ஆகிடுது, இந்த படம் சேலஞ்சிங்காக தான் இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் த ஸ்கிரிப்ட் டு பி சேலஞ்சிங். எனக்கு ரொம்ப பிடிச்ச போர்ஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த படத்தில் நான் பண்ண ஸ்கோரில் வந்து காளியோட பிஜிஎம் ஒன்று இருக்குது. காளிங்கிறது தான் வந்து நாய்க்குட்டி, அதோட பிஜிஎம் ஒன்று. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்ண ஏன்னா நான் பெரிய டாக் லவர் நானே. ஸோ எனக்கு வந்து காளிக்கும் தர்மனுக்கும் இருக்கிற அந்த ஒரு லவ்வை வந்து அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்ட் இல்லை அதை வந்து நல்லா எடுத்து காட்டணும். ஏன்னா விஷுவலாக அவங்க பண்ணிட்டாங்க, மியூசிக்கலாக நாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணாதான் வந்து அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படிங்கிறதுனால அந்த பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து தெர் இஸ் ஒரு ஹை பாயிண்ட் ஒன்று வரும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், அதை நான் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ அந்த பாயிண்டில் வர்ற இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயலன்ஸ் அண்ட் ஷெனாய். ஸோ இது பெருசாக வந்து இது ரெண்டுத்தையும் வந்து ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க. அங்கே ஒரு சின்ன ஒரு ஃபியூஷன் மாதிரி ஒன்று பண்ணலாம். ஒரு மைண்டில் லைக் ஒரு மெலடி ஆல்ரெடி தர்மனுக்குன்னு ஒரு தீம் நாங்கள் பண்ணிட்டோம். அதை இப்படி இது பண்ணால் பின்ன இப்படி அதை கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்தது. அது வந்து டைரக்டருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அது ஒர்க் ஆச்சு, அதனால ஐம் ஹாப்பி. ஓகே. ஃபாரஸ்ட் ஏரியாலாம் நிறைய சீன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஃபாரஸ்ட் அப்படின்னாலே வந்து நிறைய சவுண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மியூசிக்லாம் வந்து ஆப்டாக வந்து படத்தில் வந்து உட்கார்ந்து இருந்தது. அதுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்க? இல்லை சார், இப்போ வந்து சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டே ஐ ஹாவ் டு மென்ஷன். இப்போது நாம மியூசிக் பண்ணியிருக்கோம், அழகே கூத்தன் சார் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு, ஹரீஷ் தான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டே நாங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப லைக் மைண்ட் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எங்கே மியூசிக் வேணுமோ அங்கே மியூசிக், எங்கே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேணுமோ அங்கே சவுண்ட் எஃபெக்ட்ஸ். நான் கார்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா மியூசிக்கை தாண்டி அந்த அந்த எஃபெக்ட்ஸோட ஃபீலையும் வந்து நம்ம ஆடியன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் தியேட்டருக்குள்ளே கார்டுக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அது ரொம்ப கிளியராக இருந்தோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஓப்பனிங்லேயே அவங்க கார்டுக்குள்ளே போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் தேவையில்லாமல் வாசிக்க வேண்டாங்கிறதே ரொம்ப கிளியராக. இப்போ நானே டைரக்டர்கிட்ட சொல்லிட்டேன், பிரதர் இது வந்து நம்ம வெரி 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 கேர்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் விஷுவலில் வந்து இவங்க அந்த ஃபீலை கொடுத்தாங்க, இதையும் கொடுத்தா தான் அது ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறதுனால ரொம்ப அழகாக சின்ன சின்ன பேர்ட் சவுண்ட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. இன்செக்ட்ஸு அதில் ஷார்ட்ஸாகவும் அழகாக வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ரொம்ப நத்த கூட போவோம். ஆமாம், பார்த்து தான் நாங்கள் மிக்ஸே பண்ணோம். இது இங்கே வேணுமா இங்கே வேணாமா. சில இடத்துல வந்து ரொம்ப சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தியாக டைரக்டர் சொல்லுவார், இங்கே மியூசிக்காகவே ட்ரீட் பண்ணிடுவோம் அப்படின்னு. அவரோட எல்லாமே ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்டாக தான் இது நடந்தது. ஆமாம், சில ஷார்ட்ஸில் வந்து அந்த விஷுவலே வந்து பேசும். ஸோ நம்ம வந்து மியூசிக் ஆட் பண்ணும்போது கொலாப்ஸ் ஆகும், தேவையே இல்லை ஆக்சுவலி. ஆமாம், ஸோ அது ரொம்ப கிளியராக இருந்தோம். நாங்கள் ஆஸ் அ டீமாக தான் ஒர்க் பண்ணோம். ஓகே. கால்விங்க சாரோட போர்ஷன் கூட ஒரு எமோஷனல் சீன் வந்து இருக்கும். ஸோ அப்போ கூட ஸ்டார்டிங் வந்து மியூசிக் இல்லாமல் இருந்தது, பிளைனாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் மியூசிக் மைல்டாக வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது, அதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ அதில் அந்த மோனோலாக் அந்த விஷயங்கள்லாம் வந்து அதான் சொல்கிறேனே, இது ஒரு டீம் எஃபர்ட்டாக தான் நான் பார்க்குறேன். யாருமே தனிப்பட்டு இது கிரெடிட் எடுத்துக்கவே முடியாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும், ஆக்டர்ஸ் ஆகட்டும்,
எங்களோட டெக்னீஷியன் சைட்ஸை நாங்கள் எல்லாருமே எங்களோட ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். சூப்பர். கொற்றாவி மேடம், ஸோ நிறைய சீன்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஒரு சில சீன் வந்து உங்களுக்கே சேலஞ்சிங்காக இருந்திருக்கும், பண்ணுறதுக்கு வந்து ரீடேக் வந்து நிறைய வந்து போயிருக்கும் இல்லையா? எந்த சீன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது உங்களுக்கு? அது சொன்னோன்னா கதை ரிவீல் ஆகிடும். பட் ஒரு குரூஷியல் சீன் இருக்கு, அங்கே தான் அந்த கதை வந்து மாறும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சீன். அந்த சீன்ல நடிக்கிறது எனக்கு சேலஞ்சிங்கா தான் இருந்தது. குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வரும், அந்த சீன் சொல்றீங்களா? நீங்க கதையெல்லாம் லீக் இல்ல, எனக்கு கதையே சொல்லலங்க, குழந்தைக்கு ஒரு பிரச்சனை தான். அந்த சீன் தான். ஏன்னா நான் பார்த்தேன், அந்த ஸ்ட்ரகிள் வந்து நான் பார்த்தேன். அது அந்த மொமெண்ட்லாம் வந்து எனக்கு ஆர்டிஸ்டா ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் ப்ராஜெக்ட் அலங்கு. சூப்பர் சூப்பர். நிறைய ப்ராஜெக்ட் வந்து நீங்க மேற்கொண்டு நீங்க பண்ணணும். ஸோ உங்களோட தமிழுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், நிறைய பேர் கண்டிப்பா வந்து அப்ரிசியேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ எனக்கு வந்து பர்சனலாக அந்த தமிழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க பேசக்கூடிய விஷயங்களும் வந்து ரொம்ப அழகா இருக்கும். மேற்கொண்டு என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் வந்து கைவசம் வச்சிருக்கீங்க? நான் வந்து மலைன்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன். லக்ஷ்மி மேனன் அண்ட் யோகி பாபு, முருகேஷ் பாபுன்னு ஒருத்தர் இயக்குன படம். அதுக்கப்புறம் ஈரப்பதம் காற்று மழை, அதுலேயும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிருக்கேன் நானும். சூப்பர் சூப்பர். அஜீஷ் ப்ரோ, உங்களுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் இருக்கு அப்கமிங்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அலங்குக்கு அப்புறம் நான் எதுவுமே எடுக்கல. நான் வந்து இப்போ நாம இந்த வருஷம் சட்னி சாம்பார்னு ஒரு சீரீஸ் பண்ணோம் ஹாட்ஸ்டாருக்கு. ஸோ அது மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் நம்ம போயிட்டுருக்கு. இது வரைக்கும் அலங்கு ரிலீஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள் நானும் வரேன். ஏன்னா வந்து படமாக நல்லா வந்திருக்கு. ஸோ ஏன்னா நமக்கான லைக் மியூசிக்கு ஸ்கோப் இருக்கிற படங்களாக தான் நான் பண்ணணும்னு ரொம்ப பார்க்குறேன். ஏன்னா எல்லா வகையான படங்களும் நமக்கு வருது. டெஃபினெட்லி எல்லா ஜானரும் எனக்கு காமெடி பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆல்ரெடி சட்னி சாம்பார் ராதாமோகன் சாரோட பண்ணியாச்சு, அது ஒரு காமெடி தான். இது ஹாரர் நான் இது வரைக்கும் பண்ணலை. ஸோ ஹாரர் பண்ணணும்னு ஆசை இருக்குது. இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்ல அலங்கு ஒரு வித்தியாசமான படம். இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணுன்ட்டு எனக்கு இந்த ஜானரில் ஃபிக்ஸ் ஆகாமல் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலாக மல்டி ஜானர்ஸ் பண்ணணுங்கிறது ஆசை இருக்கு. சூப்பர். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அ குட் ஸ்கிரிப்ட். சூப்பர் சூப்பர். நிறைய நம்ம மியூசிக்ஸ் வந்து நிறைய இடத்துல நம்ம சாங்ஸ்லாம் கூட நம்ம வந்து மியூசிக் வந்து போட்டு கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ ஃபுல்ஃபில்லான ஒரு ப்ராஜெக்டாக இது வந்து வரணும் அப்படின்னு தான் எல்லாரோட ஆசையாக இருக்கும், கனவாகவும் இருக்கும். நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் பார்த்தீங்களா? அது எப்படி இருந்தது உங்களுக்கு? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணோம். ஏன்னா படம் ஆரம்பிக்கிறதே கோவை மாவட்டம், அந்த ஆனைக்கட்டி அதில் தான். ஸோ சென்டிமெண்டலாக வந்து அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணோம். அங்கே வந்து நாங்கள் நினைக்காத இடத்துக்குலாம் வந்து அவங்க கத்தி கைத்தட்டு எல்லாம் வாங்கினும்போது நிஜமாலே ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், ஒழுங்காக உருப்படியாக ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற தாட் வந்தது. ஸோ அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் தான் எப்போவுமே. ஏன்னா நாம் ப்ராடக்டாக நாங்கள் பண்ணிட்டோம், எங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அது எங்கள் ப்ராடக்ட். அது வெளியே போனதுக்கப்புறம் அது மக்களோட ப்ராடக்ட். ஸோ மக்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுங்கிறது டெஃபினெட்லி ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங். சூப்பர். ஏதோ ஒன்று உருப்படியாக ரெண்டு சொன்னீங்க இல்லையா? அதை ஏதோ ஒன்று வந்து கட் பண்ணிடுங்க, உருப்படியாக நல்லாவே பண்ணிடுங்க. கண்டிப்பாக. ஏன்னா எனக்கே பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஆல்பம் இதில் இருக்குது. அண்ட் ஹிஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் இஸ் அமேசிங். தேங்க்யூ. ஸோ பர்சனலாக உங்கள்கிட்டயே கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க, இன்னும் சில பாராட்டுகள் அவருக்காக. இல்லை, இந்த படத்தில் வந்து காளியம்மா சாங் வந்து நம்மளை ரொம்பவே ஈர்க்கும். ஏன்னா அது வந்து காளியம்மாங்கிறது இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அந்த அலங்கு, அது நாய் தான். அதுக்கும் அந்த ஹீரோக்கும் இருக்கிற அந்த சாங்கே வந்து ஆக்சுவலாக அது ஹிட் ஆகிடுச்சு. நிறைய பேர் அதுக்கு வந்து ரீல்ஸ்லாம் பண்ணாங்க, அவங்களோட பெட்டை வச்சு ரீல்ஸ்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் புலியாறு சாங் என்னோட ஃபேவரெட்டு. அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி, அது வந்து இந்த படம் வந்து ஒரு ரஸ்டிக் தன்மையோட இருக்கும். அந்த ரஸ்டிக் தன்மையை அப்படியே லைவாக கேரி பண்ணது வந்து ஒன்று சினிமாட்டோகிராஃபர், இன்னொன்று மியூசிக் டைரக்டர். சூப்பர். நிஜமாலே சினிமாட்டோகிராஃபர் நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். நிஜமாலே பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. டெஃபினெட்லி கேப்டன் ஆஃப் த ஷிப் அவர் டைரக்டர் இல்லைன்னா நாங்கள் யாருமே இருந்திருக்க முடியாது. சினிமாட்டோகிராஃபருக்கும் டைரக்டருக்கும் ஒரு சிங்க் இருக்கு இல்லையா? அது இந்த படத்துல வந்து டெஃபினெட்லி எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக நீங்கள் 3 பேருமே 3 பில்லர்ஸ், முக்கியமான மெயின் பில்லர்ஸ் இல்லையா? ஸோ ஆர்டிஸ்ட்டும் ஒரு பில்லர், மொத்தம் 4 பேருமே. நான் எப்படி பார்க்குறேன்னா, இவங்க எல்லாம் ஃபிசிக்கலி அங்கே போய் கஷ்டப்படுறாங்க, நாங்கள் ஜாலியாக ஏசி போட்டு ஸ்டுடியோக்குள்ளே தானே ஒர்க் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு மென்டல் ஒர்க். அங்க போய் கஷ்டப்படுறவங்களுக்கு உயிர் கொடுக்கறதே நீங்க தான் இல்லையா? நம்ம நடிச்சோம்னா கண்டிப்பா டெஃபினெட்லி. இல்லை, மியூசிக் வந்து எனக்கு தெரியும், லைக் நிறைய சீன்ஸ் வந்து மியூசிக்கை எலிவேட் பண்ணுவோம். சம் சீன், நல்ல சீனை வந்து மியூசிக் வந்து கீழே போடவும் முடியும். நான் அங்கே வரல, நான் சொல்றது ஃபிசிக்கல் ஒர்க்காக வந்து. ஏன்னா இவர் நம்ம சினிமாட்டோகிராஃபர் பாண்டிகுமார் சார் வந்து 50 kgs இது தூக்கிட்டு ஓடுவாராம். இவங்க ஃபாரஸ்ட்ல ஓடும்போது அவரும் ஓடணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் வந்து அண்ட் இது லைவாவே அவங்க கேப்சர் பண்ண வேண்டியிருந்தது. ஏன்னா ஆர்டிஸ்ட் வந்து குணாநிதி அவருடைய நடிப்பு நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும்.
தமிழ் சினிமாவுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல வரவு குணாநிதி. ஏன்னா ஹிஸ் ஸோ பேஷனேட் அபவுட் சினிமா அண்ட் அதில் உயிர் கொடுத்து தான் நடிச்சிருக்காங்க. இதயகுமாரும் சரி, அஜயும் சரி. அப்போ இவங்க அந்த காட்டுக்குள்ளே ஓடிட்டு நடிக்கும்போது நம்ம வந்து திரும்ப ரீடேக்லாம் போனோம் அப்படின்னா வந்து அந்த மொமெண்ட்டில் கிடைக்கிற ஒன்றை மிஸ் பண்ணிடுவோம் போது டிரெக்டருக்கும் சினிமாட்டோகிராஃபருக்கும் ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. இது அப்படியே நம்ம கேப்சர் பண்ணணுங்கிறதுல ரெண்டு பேரும் ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க. அது ஐ திங்க் ஸ்க்ரீன்லேயும் நல்லாவே டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. நான் கண்டிப்பாக வந்து ரொம்பவே ரசித்தேன். ஆக்டிங்லாம் செம்ம சூப்பராக இருந்தது. எல்லாமே ஓவராலாக வந்து கம்ப்ளீட்டான ஒரு மூவி அந்த படம் வந்து அமைஞ்சிருக்குன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ ஃபாரஸ்ட்ல வந்து நிறைய சீன்ஸ்லாம் எடுத்திருக்காங்களே, உங்களுக்கு வந்து வருத்தமா இருந்தது? ஆஹா, நமக்கு வந்து ஃபாரஸ்ட் சம்பந்தப்பட்ட சீன் நமக்கு இல்லையே அப்படின்னு. ஆமாம், நான் வந்து வாகமனில் 10 நாள் ஷூட் நடந்தது. எங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் போர்ஷன் இல்லை. ஆனால் வாகமனில் குளிர் இருந்தது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த தீக்ஷான்னு ஒரு குட்டி பொண்ணு எனக்கு மகளாக நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அந்த ஃபேமிலியாக அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆனால் படம் வந்து எனக்கு கதை தெரிஞ்சால் கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பார்த்தேன், நானும் வேந்து போனேன். ஆஹா, இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு இருந்தது எனக்கு. ஓகே, இங்கே படத்துலேயே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன சீனா எந்த சீன்? இந்த சீன் ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் நான் ஒன்று எதிர்பார்த்தேன், ஆனால் அது இல்லாமல் ஒன்று பண்ணியிருக்காரு டைரக்டர். அந்த இடத்துல அது என்னை வந்து மூவ் பண்ணுச்சு. கான்ஃப்ளிக்ட் உருவான அந்த விதமும், அது வரைக்கும் வந்து தர்மன் அவரோட காளியம்மா அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு. ஒரு இடத்துல கதை மாறுது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டும் அதில் இன்டர்வெல்லாம் அது ஒரு வேர்ட் வரும். இப்போ மேன் வெர்சஸ் டாக் அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய டேக்லைனாக இருக்கு. அது இன்னொன்னா ஒன்று மாறும். ஓ, இப்படியா விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருந்தது எனக்கு. சூப்பர். உங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நீங்களும் வந்து ஷேர் பண்ணீங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து படம் வந்து ஓடிட்டு இருக்கு, நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு மக்கள்கிட்ட இருந்து. தொடர்ந்து நீங்க வந்து சைன் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்டாக வந்து அமையணும் அப்படின்னு சொல்லி எங்களோட ராஜ் டிவி ஷாப்பாக வந்து விஷஸ் வந்து கன்வே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் உங்கள் ஆதரவுக்கு நன்றி.